வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விராலிமலை ஜல்லிக்கட்டில் பார்வையாளர்களுக்கும் காப்பீடு என முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். தமிழர் வீரத்தை நாட்டு மக்களுக்கு உணர்த்தும் விளையாட்டுப் போட்டியை தொடக்கி வைத்து உற்சாகம். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் 100க்கும் மேற்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டியடிப்பு. வலைகள், படகுகள், மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தி இலங்கை கடற்படை அட்டூழியம். மண்டல பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து சபரிமலை கோவில் நடை அடைப்பு. மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி திறக்கப்படும் என தேவசம் போர்டு அறிவிப்பு. தேர்தல் சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய எதிர்க்கட்சிகள் சார்பில் 4 பேர் கொண்ட குழு. காங்கிரஸ், சமாஜ்வாடி உள்ளிட்ட 4 கட்சி தலைவர்களை நியமித்தார் மம்தா பானர்ஜி. ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கங்கை நதி தூய்மையாகும் என மத்திய அரசு உறுதி. 26,000 கோடியில் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக நிதின் கட்கரி தகவல். காளைகள் பங்கேற்றுள்ள விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற வீர விளையாட்டுகள் தை மாதம் முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகிறது. தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புகழ்பெற்ற விராலிமலை ஜல்லிக்கட்டு காலை 8:15 தொடங்கியது. இதனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழர்கள் வீரத்திற்கு பெருமைப்பட்டவர்கள் என்று கூறினார். மேலும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது என்று முதலமைச்சர் பேசினார். முதன் முறையாக போட்டியை கண்டுகளிக்கும் பார்வையாளர்களுக்கும் இன்சூரன்ஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ் என்றால் அது ஒரு தனி பெருமை உண்டு. தை பிறந்தால் ஒளி பிறக்கும் என்று சொல்வார்கள். தை பிறக்கின்ற பொழுதே இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா துவங்கி விடுகிறது. நம்முடைய விவசாய மக்கள் வளர்த்த அந்த காளையை தன் பிள்ளைகள் போல் வளர்த்து இந்த வீர விளையாட்டிலே அந்த காளைகளை ஈடுபட செய்து அதை அடக்குகின்ற மாபெரும் வீரர்களாக இங்கே தோன்றி நிற்கின்றார்கள். ஆகவே தமிழ் என்று சொன்னால் வீரத்திற்கு பெருமை பெற்றவர்கள் என்று இந்த ஜல்லிக்கட்டின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு உணர்த்துகின்ற விதத்திலே இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படியும் பாதுகாப்புடன் விதிமுறைகளை பின்பற்றியும் நடைபெறுகின்றது. ஆகவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன வழிகாட்டுதல் நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதோ அத்தனையும் கடைபிடித்து இந்த ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறுகிறது. இந்த போட்டியில் 2000 காளைகளும் 1000 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். துள்ளி வரும் காளைகளை அடக்கும் விதத்தில் மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். பாரம்பரிய விளையாட்டில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு கார்கள், இருசக்கர வாகனம், சைக்கிள், தங்க நகை என பல்வேறு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்துள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவ்வழியாக ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்களை துப்பாக்கி முனையில் விரட்டியடித்துள்ளனர்.
மேலும் மீனவர்களின் மீன்பிடி சாதனங்கள், வலைகள் மற்றும் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் அனைவரும் மீன்பிடிக்க இயலாமல் வெறுங்கையுடன் கரை திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை கடற்படை தாக்குதலில் படுகாயமடைந்த ரியான் என்ற மீனவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயிலின் நடை இன்று காலை சாத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை ஆதரித்து கேரள மாநில அரசான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசும் எதிர்த்து இந்து அமைப்புகளும் போராட்டம் நடத்தின. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் இந்த ஆண்டு சுவாமி தரிசனம் செய்வதில் பக்தர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இதனிடையே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில் ஆந்திராவைச் சேர்ந்த 2 பெண்கள் கோவில் வாசலின் பின்புற வழியாக சென்று ஐயப்பனை தரிசனம் செய்த விவகாரம் கேரளாவில் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்தது. இதுவரை 51 பெண்கள் தரிசனம் செய்ததாக கேரள அரசு தெரிவித்துள்ள நிலையில் இது தவறான கணக்கு என இந்து அமைப்புகள் சார்பில் சொல்லப்பட்டது. மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் டிசம்பர் 27ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை கோயில் நடை சாத்தப்பட்டது. இனி மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சீர்திருத்தங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைகளை வழங்க 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடு நடப்பதை தடுப்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைகள் வழங்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த குழுவில் காங்கிரஸ் சார்பில் அகிஷேக் மனு சிங்வி, சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், பகுஜன் சமாஜ் கட்சியின் மூத்த தலைவர் சதீஷ் மிஸ்ரா, டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக மம்தா பானர்ஜி கூறினார். யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிய உதவும் எந்திரத்தை எல்லா தொகுதிகளிலும் பயன்படுத்தவும் தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்தும் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த குழு பரிந்துரைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்துக்குள் கங்கை நதி சுத்தம் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். மராட்டிய மாநிலம் நாக்பூரில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார். கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக 26,000 கோடி ரூபாயில் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். இதுவரை கங்கையை சுத்தம் செய்யும் பணி 10% மட்டுமே நடந்துள்ளதாகவும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் 30 முதல் 40% சுத்தம் செய்யும் பணி நிறைவடையும் என்று தெரிவித்தார். 2020 மார்ச் மாதத்துக்குள் 100% கங்கை நதி தூய்மையாகும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும், கங்கை மட்டுமின்றி அதன் கிளை நதிகளையும் சுத்தம் செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். கொடநாடு சதி திட்டத்தில் திமுக மட்டுமல்ல, இன்னும் யார் யார் இருக்கிறார்கள் என தீர விசாரிக்க வேண்டும் என அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தங்கமணி, மக்கள் கவனத்தை திருப்ப சதி திட்டம் தீட்டுவதில் திமுகவினர் கெட்டிக்காரர்கள் என்று கூறினார். கொடநாடு விவகாரத்தில் முதல்வர் மீது திமுகவினர் பொய் குற்றச்சாட்டு சுமத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கொடநாடு எஸ்டேட்டில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாது என்று கூறிய அமைச்சர் தங்கமணி, ஜெயலலிதா இறந்த பிறகு கொடநாடு அவர்கள் கையில்தான் இருக்கிறது, அங்கே செல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். கொடநாடு சதி திட்டத்தில் திமுக மட்டுமல்ல, வேறு யார் யார் இருக்கிறார்கள் எனவும் தீர விசாரிக்க வேண்டும் என அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தினார். பார்த்தார்கள், இந்த 1000 ரூபாயை மறைக்க வேண்டும், மக்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அதுல திமுக கெட்டிக்காரர் சதி திட்டம் தீட்டுவதில், இது மாதிரி மக்களை திசை திருப்பம் தீட்டுவதில் 2 ஆண்டு காலம் நடந்து விட்டது. 2 ஆண்டு காலம் முடிந்து இந்த 1000 ரூபாயை நாங்கள் மக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்தியதற்கு பின்னால் இந்த திட்டம் இந்த டிவியிலே வருகிறது என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க உங்களுடைய சதி திட்டம் தான் என்று அன்றைய தினம் நாங்கள் சொன்னோம். மறுத்தார்கள். இந்த சதி திட்டத்தில் திமுக மட்டுமல்ல, இன்னும் யார் யார் இருக்கின்றார் என்பதை தீர விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சட்டத்தின் முன் நீதி கிடைப்பதற்கு காலதாமதமானாலும் கூட.
உடல் உறுப்பு தானத்தில் கூட தமிழக அரசு ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டிய திமுக எம்பி கனிமொழி இடஒதுக்கீட்டை நாசமாக்க முயலும் மத்திய மாநில அரசுகள் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மூக்கோட்டூர், சரணமரெட்டிப்பட்டி, வெம்பூர் மற்றும் தாப்பாத்தி ஆகிய கிராமங்களில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மகளிர் அணி மாநில செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கலந்து கொண்டு கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். சென்னமரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் பேசிய அவர், ஜிஎஸ்டியால் சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் மூடும் நிலை உருவாகி 15 லட்சம் தருவதாக கூறிய பிரதமர் பண மிதப்பிழப்பு என்ற பெயரில் வீட்டிலிருந்த பணத்தினை செல்லாது என்று சொல்லி வெறும் காகிதமாக மாற்றிய அவலநிலையை கூட கண்கூடாக பார்த்ததாக கூறினார். உடல் உறுப்பு தானத்தில் கூட ஊழல் செய்யும் அரசாக தமிழக அரசு உள்ளதாகவும் அவர் சாடினார். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள் இதையெல்லாம் மூடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாது அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வீட்டில இருந்த பணத்தையும் அரசாங்கம் சுருட்டி கொண்டு போன ஒரு சூழல். 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்ன பிரதமர் வீட்டில இருந்த காசையும் செல்லாதுன்னு சொல்லி ஒன்றும் இல்லாம அது வெறும் காகிதமாக மாற்றிய ஒரு அவல நிலையை நம்ம கண்கூடாக பார்த்தோம். பின்னர் தாப்பாத்தி கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக நலனுக்கு எதிராக மத்திய அரசுக்கு காவடி தூக்கும் அரசாக தமிழக அரசு உள்ளதாக தெரிவித்தார். இடஒதுக்கீட்டை நாசமாக்க முயலும் மத்திய மாநில அரசுகள் தூக்கி எறியப்பட வேண்டும் எனவும் கனிமொழி ஆவேசமாக தெரிவித்தார். உங்களுக்கே தெரியும் எந்த அளவிற்கு மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, மத்தியிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு காவடி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. மத்தியில நம் மக்களுக்கு விரோதமாக எந்தெந்த கொள்கைகளை எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு வாயை திறக்காம ஆதரவு தெரிவிச்சு தன்னுடைய ஆட்சியை மட்டும் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. உங்களுக்கே தெரியும், இடஒதுக்கீடு என்பது திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அவர்கள் பெரிய ஆம்பூர் அருகே சாலையோரம் இருந்த மரத்தின் மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 4 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த 7 பேர் குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற இஸ்திமா சிறப்பு தொழுகையில் பங்கேற்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆம்பூர் அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த முகமது ஷபான், இம்ரான், உசேன் மற்றும் இசாமில் ஆகிய 4 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 4 பேரின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே அரசு பள்ளி ஆசிரியர் தனது குடும்பத்தினர் 4 பேருக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே உள்ள கருத்தம்பட்டி அமளி நகரைச் சேர்ந்தவர் அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவர் திருப்பூர் கூலிப்பாளையம் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ஆசிரியர் வீட்டின் கதவு நேற்று முதல் திறக்கப்படாததை அடுத்து சந்தேகமடைந்த அருகில் வசிப்பவர்கள் சென்று பார்த்தபோது அந்தோணி ஆரோக்கியராஜ் தூக்கிட்ட நிலையிலும் அவரது மனைவி ஷோபனா, குழந்தைகள் ரித்திக், மைக்கேல், ரியா, அவரது தாயார் புவனேஸ்வரி ஆகிய 4 பேர் படுக்கையில் இறந்து கிடப்பதும் தெரியவந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் வீட்டில் அந்தோணி ஆரோக்கியராஜ் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றினர். அதில் நீண்ட வருடங்களாக முதுகு வலியால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அதனால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அதற்கு முன்னர் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு விஷம் கொடுத்து விட்டதாகவும் எழுதப்பட்டிருந்தது. இதனையடுத்து உயிரிழந்த 5 பேரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கருமத்தம்பட்டியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் தலையிடக்கூடாது என்று ஏஐஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஓவைசி, ஜம்மு காஷ்மீர் என்பது எப்போதுமே இந்தியாவின் அங்கமாகும். எனவே காஷ்மீரில் தலையிடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
காங்கிரசோ பாஜகவோ இதுவரை மத்தியில் ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு கட்சியிடமும் காஷ்மீரில் இயல்பு நிலையை கொண்டுவதற்காக கொள்கையோ தொலைநோக்கு பார்வையோ இருக்கவில்லை என்றும் காஷ்மீர் விவகாரத்துக்கு என ஒரு நிலையான கொள்கை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரத்தை ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மனோபாவத்தில் கையாளக்கூடாது என்றும் அதை ராஜதந்திர ரீதியில் அணுக வேண்டும் என்றும் அவர் கூறினார். பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். கொல்கத்தா மாநாட்டில் பங்கேற்ற கட்சிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அனுப்பிய கடிதத்தில் பிரித்தாளும் மோடி அரசை நீக்குவதற்காக பலதரப்பட்ட தலைவர்களின் ஒன்றுபட்ட முயற்சி இது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள விவசாயிகள் மீதும் எல்லையில் உள்ள வீரர்கள் மீதும் ஒருவித நெருக்கடி நிலவுவதாக தெரிவித்துள்ள சோனியா காந்தி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்றும் மீனவர்கள் பேரிழப்பை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வரும் லோக்சபா தேர்தலில் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்க வேண்டும் எனவும் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்றிக் காய்ச்சலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. நடப்பாண்டின் தொடக்கத்தில் இருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பலருக்கு பன்றிக் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் காணப்பட்டன. இதில் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஜோத்பூர் மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சலின் பாதிப்புக்கு 16 பேர் உயிரிழந்திருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜனவரி 1 முதல் கடந்த 17ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் 1036 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் இருப்பதாக தேசிய நோய் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் டெல்லியிலும் பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. காஷ்மீரில் கொட்டி தீர்க்கும் பனிமழையால் ஸ்ரீநகரின் திரும்பிய திசையெல்லாம் பனிமூடி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. காஷ்மீரில் கடந்த சில தினங்களாக -10 டிகிரி வெப்பநிலை அளவில் கடும் உறைபனி பெய்து வருகிறது. தலைநகர் ஸ்ரீநகரில் பனிமழை பெய்து வருகிறது. இந்த பனிமழையால் ஸ்ரீநகரின் கட்டிட மேற்கூரைகள் அனைத்துமே பனி படர்ந்து காணப்படுகின்றது. சாலைகளின் இருமருங்கிலும் பனி கொட்டி கிடக்கிறது. சாலையில் உள்ள பனிகளை அகற்றி போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் நிலவும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு பனி படர்ந்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. பனிமழை தொடரும் நிலையில் பொதுமக்கள் குடைகளை பிடித்தபடி தங்களின் அன்றாட பணிகளில் சிரமத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அவர், தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருக்கு மணிமண்டபம் கட்ட திமுக அரசு மறுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். எழுத படிக்க தெரியாத கூட தனத்தந்தி மூலமா தமிழ் படிச்சுக்கலான்ற வரலாற்றை உருவாக்கியவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார். அவருடைய அறந்த வகுப்பிலோ அவர் வழியிலே தமிழ் தொண்டாற்றியதற்காக ஆதித்தனாருக்கு மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்டார்கள். ஏன் உங்க ஆட்சி தானே, நீங்க அந்த இனம் தானே, கனிமொழி செஞ்சிருக்கலாம், கீதாஜீவன் செஞ்சாங்களா, உங்க அப்பா பெரியசாமி இருந்தார் அவர் செஞ்சாரா? அதை செஞ்சது யாருன்னா அண்ணாதிமுக ஆட்சி, அதுக்கு கையெழுத்திட்டது நான் தான். இதை நான் சொல்லுவேன். அக்கா கனிமொழி வாங்க, சிவந்தியாத்தனருக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு நீங்களா நானா அப்படின்னு கேட்போம். சென்னை பெரம்பூரில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் வெற்றிவேல், CR சரஸ்வதி ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது பேசிய வெற்றிவேல், அதிமுக, திமுக, பாஜக தவிர மற்ற ஒத்த கருத்துடைய கட்சியின் அமமுக கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். தனித்து நீக்கிறதுக்கு நாங்கள் தயார். எங்க ஒத்த கருத்தோட எங்க தலைமை ஏற்றுக்கு வர அரசியல் கட்சி கூட கூட்டணி வந்து அதுக்கும் தயார். ஜெயிக்க முடியும், நாங்கள் தான் அம்மாவுக்கு அடுத்தது அப்படின்லாம் நாங்கள் சொல்ல. கூட்டணி வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்ளும். ஆனால் ஒத்த கருத்து பிஜேபி கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. இது வந்து ஆணித்தரமான விஷயம். மீது யார் வந்தாலும் அதுக்கு ஒத்த கருத்து தான் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளும். தமிழகத்திற்கு எந்த நலத்திட்டமும் வரக்கூடாது என்பதுதான் வைகோவின் எண்ணம் என முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசு ஐயப்பன் கோவிலில் காட்டும் அக்கறையில் 50% கூட தமிழக அரசு பழனிக்கு வரும் பக்தர்களிடம் காட்டுவதில்லை என்று வேதனை தெரிவித்தார். உயர் வகுப்பினருடைய ஏழைகளே இல்லையா? அந்த ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு சம வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு இந்த 10% இடஒதுக்கீட்டை தந்திருக்கிறது. தமிழகத்திற்கு எந்த நலனுமே நடந்துவிடக் கூடாது என்பதை தவிர வைகோவிற்கு வேறு சிந்தனை இருப்பதாக தெரியவில்லை. இந்து அறநிலையத்துறை
இந்து மக்களிடத்திலே இருந்து பல கோடி ரூபாய்களை வருமானமாக பெற்றாலும் இந்த பக்தர்களுடைய நலனில் பெரிய அக்கறை செலுத்துவதில்லை என்பது வேதனைக்குரியது. ஏதோ ஒரு பாதையை அமைத்தோம் என்கின்ற வகையில விட்டுவிடாமல் எந்த ஒரு விபத்தும் நடந்துவிடக்கூடாது, அந்த பக்தர்கள் அரசால் காக்கப்பட வேண்டும் என்கின்ற புதிய சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முயற்சிக்க வேண்டும். அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்தால் ஜெயித்து விடுவார்கள் என்பதால் அது நடக்கக்கூடாது என அரசியல் சூழ்ச்சி செய்கிறார்கள் என நடிகர் SV சேகர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான SV சேகர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு அறிவித்துள்ள 10% இடஒதுக்கீட்டை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். 19 பேர் ஒரு கூட்டணியில் இருந்தா ஜீப்ல கொடி கட்டும் போதே சண்டை வந்துடும், உள்கத்து தான் நடக்கும். இங்க பாருங்க, இந்த தேர்தலில் வரக்கூடிய இந்த தேர்தலில் பிஜேபி 10% அதிகமான ஓட்டுகளை பெறும். எப்படின்னு கேக்குறீங்களா? புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டு அப்படியே இருக்கு. லேடியா மோடியான்னு கேட்டாங்க, அன்னைக்கு லேடின்னாங்க. இன்னைக்கு யாரு சொல்லுவாங்க? மோடின்னு தான் சொல்லுவாங்க. 50 மீட்டருக்கு ஒரு CCTV கேமரா அமைக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். தாம்பரம், குரோம்பேட்டை காவல் எல்லையில் 1008 CCTV கேமராக்களை சென்னை மாநகர காவல் ஆணையாளர் AK விஸ்வநாதன் இயக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 7 மாதங்களில் சென்னை மாநகரில் மட்டும் 2 லட்சம் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் விரைவில் மேலும் 2 லட்சம் CCTV கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இதனால் 50 மீட்டருக்கு ஒரு CCTV கேமரா என்ற வகையில் சென்னை மாநகரம் 100% கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நகரமாக திகழும் என AK விஸ்வநாதன் உரையாற்றினார். தப்பு நடந்ததா ஒரு புகார் வந்து அது உண்மை இல்லை அப்படிங்கும் போது அதற்கும் ஆதாரமாக இதுதான் இருக்கு, CCTV இருக்கு. சோ அந்த வகையில இப்போ பல குற்றங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படாமே இருந்த குற்றங்கள் உண்டு. ஒரு வயசானமா நடந்து போறாங்க, அத ஒருத்தர் பின்னால போய் ஒரு செயின் ஸ்நாச் பண்ணிட்டு வர்றாரு. அவரு வாழ்க்கையில முதலா அவர் குற்றம் செய்யறாள், முதல் தடவையா அவர் செய்யறாரு. அந்த டூ வீலர் ஓட்டிட்டு வந்தவரும் முதல் தடவையா செய்யறாரு. அவரை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும்? கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அதர்வைஸ். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் மகேஷ்குமார், இணை ஆணையர் மகேஸ்வரி, முத்துசாமி, காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து சாலையில் வீசி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையை அடுத்த பொட்டலூரணி கிராமம் உள்ளது. இப்பகுதியில் 14 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சுய நினைவற்ற நிலையில் இருந்ததை அப்பகுதி மக்கள் கண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியை மீட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி யார் என்று தெரியாததால் வழக்கு பதிவு செய்ய காலதாமதம் ஏற்பட்டது என தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா விளக்கம் அளித்துள்ளார். நமக்கு அந்த தகவல் வரும்போது காவல்துறையே முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். இப்போ கூட அன்கான்ஷியஸ் இருக்கேன். நம்ம கான்ஷியஸ் வரும்போது அந்த டீட்டெயில்ஸ் இன்றைக்கி காலையில் கான்ஷியஸ் வருவான்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம நேற்று நைட்டே வழக்கு பதிவு பண்ணிட்டோம். வழக்கு பதிவு பண்ணி நம்ம என்கொயரி நடக்கிறோங்க. யார் இப்போ முதல்ல நமக்கு யாருன்னு தெரியணும், ரெண்டாவது என்ன நடந்ததான்னு தெரியணும். இதுக்கு அந்த பொண்ணு கான்ஷியஸ்க்கு வரணும், வந்த அப்புறம் நமக்கு